வணக்கம், வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களோட ராசியிலேயே மிதுன ராசியிலேயே சுக்கிர பகவான், குரு பகவான் ரெண்டு பேருமே உங்களோட ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே சுபர். இவங்க ரெண்டு பேருமே உங்களோட ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு மனம் தெளிவா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க ஒரு முயற்சி செய்யறீங்க அப்படின்னா அது எல்லாமே கண்டிப்பா வெற்றி அடையும். ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கிறப்ப நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது கண்டிப்பா வெற்றி அடையும். இப்போ நீங்க ஒரு கன்ஃபியூசன் ஸ்டேட்ல இருக்கிறீங்க, ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில இருக்கிறீங்க, அந்த டைம்ல நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அது வெற்றி அடையுமா அப்படின்னா அது இல்லை. அதனால இந்த டைம்ல நீங்க உறுதியா இருப்பீங்க. இதுதான் நான் பண்ண போறேன், நான் இப்படிதான் பண்ண போறேன், எனக்கான டார்கெட் இதுதான் அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குவீங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டைம்ல உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. இதனால ரொம்ப நாளா யோசிச்சு வச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க இதை பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை இந்த டைம்ல பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். அதை நீங்க பண்ணுனா தாராளமா 100% வெற்றி அடையக்கூடிய அருமையான ஒரு காலம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். பிரைவேட் செக்டரா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் செக்டரா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அருமையான ஒரு காலம். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. குருவும் சுக்கிரனும் உங்களோட ராசியிலே இருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்கும், பாசிட்டிவான திங்கிங் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எவ்வளவு பாசிட்டிவா எவ்வளவு கரெக்டா முயற்சி செய்யறீங்களோ அதுக்கான வெற்றிகள் உங்களுக்கு வரும். உங்களுக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லை. இந்த டைம் பீரியட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பொருளாதாரம் பார்த்துட்டோம்னா எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு பொருளாதாரத்துல எந்த ஒரு பெரிய நெருக்கடிகள் இந்த மாதம் உங்களுக்கு வராது. பொருளாதாரம் உங்களுக்கு நல்லா இருக்கு. வேலை, தொழில், முன்னேற்றம் இது எல்லாமே உங்களுக்கு அருமையா இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த டைம் பீரியட் ரொம்ப அருமையான ஒரு பொற்காலம். வேலை, தொழில்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா இந்த டைம் பீரியட் நீங்க யூஸ் பண்ணீங்க, சூப்பரா இருக்கு. இந்த மாதம் முழுக்காவே உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு டைம் பீரியட் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து மேரேஜ், உங்களுக்கு ரிலேஷன்ஷிப், இந்த லவ், இதுல ஃபேமிலி இதெல்லாம் எப்படி போகும் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ற நபர்களா இருந்தா வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் எப்படி முடியும் பார்த்துட்டோம்னா உங்களோட ராசிலேயே சுக்கிர பகவான், குரு பகவான் உங்க ராசியில இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. 7ஆம் இடம் 7th ஹவுஸ் அப்படின்னா உங்களோட லைஃப் பார்ட்னரை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னே சொல்லலாம். அப்போ குரு பகவான், சுக்கிர பகவான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களோட ராசியில இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. அதனால உங்களுக்கு ஏற்ற வரனை நீங்க கண்டிப்பா தேர்ந்தெடுப்பீங்க. உங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லிடலாம். ஆல்ரெடி நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், அது லவ்க்கு சக்சஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொல்றதை வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால அந்த பார்ட்னரை சூஸ் பண்றதுல உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. உங்களுக்கு ஏற்ற வரன் உங்களுக்கு கண்டிப்பா உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லிடலாம். இதுக்கான இந்த பேச்சுவார்த்தைகளை, ஒரு டிசிஷன் எடுக்கிறது, ஒரு மேரேஜ் டேட் பிக்ஸ் பண்றது, இது எல்லாத்துக்குமே சுபகாரியங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் பெருசா இல்லை. அதனால அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அந்த ஷேரிங், அந்த கேரிங், அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பாண்டிங் இதெல்லாமே இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு புதன் பகவான் வலுவா இருக்கிறாரு. வக்ரம் அடைஞ்சு வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. இதனால உங்களுக்கு ஒரு மனம் தெளிவா இருக்கும். அதனால ஆனா ஒரு விஷயம் மாணவர்கள் என்ன பண்ணணும், மாணவர்கள் மாணவிகள் என்ன பண்ணணும் பார்த்துட்டோம்னா உங்களோட வெல்விஷர், அதாவது உங்களோட டீச்சரா இருக்கலாம், உங்களோட பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்ல உங்களோட எல்டர்ஸா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க சொன்னா அதை கரெக்டா 100% நம்ப மாட்டாங்க. ரொம்ப யோசிப்பாங்க, இது நடக்குமா அது நடக்குமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நீங்க அது ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுப்பீங்க. பட் இந்த விஷயத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, எஜுகேஷன் விஷயத்துல உங்களோட ஆசிரியர்கள், உங்களோட பெற்றோர்கள், உங்களோட கூட பிறந்தவங்க யார் என்ன சொன்னாலுமே அதை கரெக்டா எடுத்து அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டுமே போதும். இந்த மாதிரி ஈஸியா கடந்து வந்துடலாம். உங்களுக்கு பெருசா எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லை. பட் ஆனா யார் பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே போதும். இந்த மாதிரி ஈஸியா கடந்து போயிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. எந்த ஒரு எக்ஸாம், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், இல்ல ஸ்டடி, எந்த விஷயமா இருந்தாலுமே உங்களுக்கு இந்த டைம் நல்லா இருக்கு. இந்த டைம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்து பெண்களுக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு உண்மையாவே வந்து சனி சூப்பரா இருக்கிறாரு, சுக்கிர பகவான், குரு பகவான் இவங்க எல்லாம் வலுவா இருக்கிறதுனால எந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது இல்ல. ஃபேமிலியில பீஸ்ஃபுல் இருக்கும், ஒரு அமைதி, ஒரு மனநிலை வந்து ஒரு நிம்மதியான ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட், குடும்பத்துல வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆனந்தமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படும். எல்லாமே சூப்பரா இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட் உங்களுக்கு நல்லா இருக்கு. இது மட்டும்தான் நடக்குமா, வேற எதுவும் நடக்காதா அப்படின்னா, ஒரு நிம்மதியா ஒரு அமைதியா ஒரு சந்தோஷமா இருக்கிறதோட ஒருத்தவங்களோட வாழ்க்கையில வேற என்ன தேவை அப்படிங்கறத நான் சொல்றேன். ஏன்னா பினான்சியலும் நல்லா இருக்கு, ஃபேமிலி ரீதியாகவும் எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் இல்லை. இந்த ஆகஸ்ட் மாதம் சூப்பரா இருக்குது. ஹெல்த்னு பாத்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. சனி உங்களுக்கு சூப்பரா ஃபேவரபிளா இருக்கிறாரு, புதன் உங்களுக்கு, சுக்கிர பகவான் இவங்க எல்லாம் ஃபேவரபிளா இருந்தாலுமே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் வந்து உங்களுக்கு அன்ஃபேவரபிள் பிளானட். அப்படின்னா உங்களுக்கு அவர் ஆகாத கிரகம். அவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பெண்கள் வந்து இந்த வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு வந்து தீக்காயம் படுறது, இந்த ஏதாச்சும் வந்து நைஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப, ஏதாவது கட் பண்ணிட்டு இருக்கிறப்ப தெரியாம கையை லைட்டா கிழிச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மாதிரி இந்த காயங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சில பேர் வந்து திடீர்னு பைக்ல போயிட்டு இருக்கிறப்ப இறங்குறப்ப சைலன்சர்ல சூடு வச்சுக்கிறது, இந்த மாதிரி. அது இல்லாம 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அடிவயிறு சார்ந்த பகுதிகள், ஹீட் ப்ராப்ளம்ஸ், உஷ்ணம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். பெருசா மேஜரா எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. பட் ஆனா இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு போகும். அதனால உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும், நான் ஏதோ ஒரு விஷயத்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா தாராளமா பண்ணுங்க. பட் உங்க ஜாதகத்துல அது உங்களுக்கு அந்த ஒரு தொழிலோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது சாதகமா இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்றது ரொம்ப நல்லது. மற்றவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு நீங்க எதையுமே பண்ண வேண்டாம், எடுத்த கோவத்தை எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண வேண்டாம். பட் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஆனா உடல்நிலையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், உடல்நிலையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி வந்து வேற எந்த ப்ராப்ளமுமே இல்லை. வெளியில வந்து டூர், ட்ரிப்பு, டிராவல் இதெல்லாம் போயிட்டு வருவீங்க, மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஏதோ ஒரு அடுத்த கட்டத்துக்கு முயற்சி செய்யலான்ட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான அருமையான பீரியட் தான். பட் அதை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு 4 டைம் திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க, எல்லாமே வெற்றி அடையும். பொதுவாகவே வந்து நான் ஜென்ரலா என்ன சொல்ல வரேன்னா, ஆல் ஓவரா மிதுனராசி அன்பர்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கு. வேலை தொழில நல்ல ஒரு முன்னேற்றம், பினான்சியலாவும் சூப்பராகவே இருக்கு அப்படின்னே சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து ஃபேமிலிலையும் நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். மேரேஜ், திருமணம் எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்றவரை உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கான அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லிடலாம். மாணவர்களுக்கு உங்களோட ஆசிரியர்கள், உங்களோட வெல்விஷர் என்ன சொல்றாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டா போதும், உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைஞ்சிடலாம். உங்களுக்கு ஹெல்த்ன்னு மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா வந்து கொஞ்சம் அடிவயிறு சார்ந்த பகுதிகள், இந்த ஹீட்டு, உஷ்ணம், இந்த மாதிரி விஷயத்திலேயே இந்த காயங்கள் ஏற்படாம இருந்துட்டாலே போதும், பெரிய எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் அப்படிதான், எல்லாமே நல்லா இருக்கு. எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதால எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா சுக்கிரன், குரு வலுவா இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சிருக்கிறாங்க. எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட் நீங்க யூஸ் பண்ணுங்க, வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.